அகத்தூய்மை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5, 8, 9, 10. இறை தரிசனம் பெற பக்தர்கள் பல்வேறு முறைகளை கையாளுகிறார்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு பல மைல்கள் கடந்து சென்று கடவுளை காண துடிக்கிறார்கள். இதற்கு எந்த சமயமும் விதிவிலக்கல்ல. ஆனால் உண்மையில் இறை தரிசனம் பெறுகின்றார்களா? இல்லை. காரணம் தூய்மை இல்லாத உள்ளம். ஏனென்றால் தூய உள்ளத்தினருக்கே கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். நாம் மிக அழகிய வீடுகளை கட்டி அலங்கார கற்கள் பதித்து எல்லா வசதிகளோடும் வாழ விரும்புகிறோம். மட்டுமல்ல, நம் உடலை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து வாசனை திரவியங்களை பூசிக்கொள்கிறோம். உயிரற்ற ஒரு பிணத்திற்கு இவற்றை எல்லாம் செய்தாலும் அதை ஒருவரும் ரசிப்பது கிடையாது. அதுபோலத்தான் நாம் வெளிப்புற அலங்காரங்கள் பல செய்தும் நம் உள்ளம் தூய்மையற்று போனால் கடவுள் நம்மை விரும்பி ஏற்பதில்லை. இத்தகைய வாழ்வு வாழ்ந்த பரிசேயரை ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று கூறுகிறார். ஒரு தூய்மையான மனிதன் கடவுளின் கையில் இருக்கும் ஓர் வலிமையான ஆயுதம் என்கிறார் ராபர்ட் முர்டே என்ற அறிஞர். நமது அகம் தூய்மையாகும் போது அகிலமும் படைத்த நம் கடவுள் நம்மை விரும்பி ஏற்பார். நம் அகத்தில் அன்போடு வாழ்வார். நன்மையின் பிறப்பிடமும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளின் இருப்பிடமும் நம் நெஞ்சமானால் கடவுளை தரிசிக்கும் பாக்கியம் நாம் பெறலாம். கடவுள் அதற்கு துணை செய்வாராக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.